பஞ்சவரின் செயல்களுக்கே வாழ்முனையில் தீர்ப்பளித்து அஞ்சாத நீரில் அன்புக்கு இடம் கொடுத்து அறங்காக்கும் மக்களிடம் பார்த்த விந்தையை சொல்லட்டுமா? அதிசயம் பார்க்க மண்ணிலே அது அப்படியே நிற்கிறேன் கண்ணிலே. நான் அதிசயம் பார்க்க மண்ணிலே அது அப்படியே நிற்கிறேன் கண்ணிலே. இப்படி மைசெட் அமையணும். நம்மளாம் மாசம் 36 நாள் நாடகம். 30 நாள் தானம்மா? 30 நாள் தானம்மா? பக்கத்துல 5 நாள் 6 நாள் கடை வாங்க மாட்டோம். உண்மையே இப்படி மைசெட் தூக்கிட்டு போயிருக்க. அப்படி ஆடி பார்த்தா அப்புறம் பிடிக்காத. நல்லா இருக்கீங்களா? சைக்கியமா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் சித்தப்பு எப்படி இருக்கீங்க? களை கட்டணுமே. நீங்க அடிங்க. நல்லா இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்க? அப்புறம் சரி. அப்புறம் ஆர்டர் எடுக்காரு யாருக்கு ஏஜென்டா இருக்க? நம்மதான் என்ட்ரன்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்புறம் சவரியத்துக்கு பண்ணுவாங்க. ஹலோ ஆர்டர் எடுக்காரு. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் சரி தலைக்கரண்ணே அண்ணே மைசெட்காரண்ணே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்களா அப்படி எங்கடா கூட்டம்னா எங்க முன்னாடி எங்க ஆளுகளை காணோம். போனாலும் வரவோம்ல நம்மளும் சும்மா வரப்போம். கையை கட்டாத எடுத்து விட்டுருக்காரு. தவறி பக்கம் சிப்ப போடுவாங்க. சிப்ப போடுவாருடா. அக்கா நல்லா இருக்கீங்களா? கையை ஆட்டுங்க. அப்படி ஆட்டுங்க. என் செல்லங்களை அப்படி ஆட்டிக்கிட்டா எனக்கு கலகலன்னு கிளம்பு. இல்லைன்னா நான் மறுத்து தூக்கிடுவேன். ஆமா ஆரம்பமாங்க. சரி எடுத்து வைங்க எடுத்து வைங்க எடுத்து வைங்க. அவ்வளவுதானா? எடுத்து வைக்க
சின்ன பையனா பயப்படுறேன். சரி பாப்பா ஏதோ வேடிக்கையா பண்ணிருக்கீங்க. ஆடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அத்தாவோட சேர்ந்து ஆட வரீங்களா? அப்படின்னு தான் மேடை கப்பாரு. இப்பதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. எப்படிடா சரி? ஏறி நல்லாங்க ஏறி வேண்டாமா? நீங்க பெரிய விஷயம் எனக்கு அதுல விநாயகர்லாம் கொண்டு போய் விட்டதே எனக்கு தெரியும். தயவு செய்து நல்லா இருக்கீங்க. இது வேற இருக்கிறாங்க. ஏறி நல்லாங்க ஏறி வேண்டாமா? ஆல்ரவுண்டுக்காருக்கு 4000 ரூபாய் சம்பளம். ராஜ்யம் சொன்னா புழுக்கு புழுக்குன்னு வாசிக்கிறார். வயசானா கேட்கும். அப்புறம் ஆல்ரவுண்ட் வாசிக்கிறது இல்லைங்க. வயசானா வாசிக்க கூடாது. மதுரை அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மதுரை அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மதுரை மெச்சு அன்னக்கொடி வாமதினி பட்டாசு தூக்கி கட்டாசு உட்காந்து யோசிப்பாங்களா யோசிச்சுட்டு உட்காந்தாங்களா அப்படியா? இப்ப உட்காந்து யோசிப்பாங்க, உட்காந்து யோசனை பண்ணிருக்காங்க என்ன எப்படி செய்யலாம்னு. நம்ம யோசனையிலே போவோம். நம்ம மாட்டோங்க. பொங்குயிலே பொங்குயிலே பொங்குயிலே
உயர் திரு விருவீடு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். மீண்டும் ஒரு முறை திரைப்படுத்துகிறோம். உயர் திரு விருவீடு காவல்துறை ஐயா அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக இந்நாடகத்தை எங்களுக்கு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த லட்சுமிபுரத்தை சேர்ந்த அண்ணன் லோகநாதன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. எனக்கு முன்னாடி பொருத்தி கருவித்த நமது ஊர் கிராம பெரியவர்கள் தாய்மார்கள் பிளாக் அத்தைய நல்லவர்களுக்கும் என் சார்பாக என்னுடைய கலைப்பின் சார்பாக நிகழ்ந்த வணக்கம் வணக்கம். கண்டா வர சொல்லுங்க.
அந்த பிள்ளைகளை எத்தனை கேள்வி இருக்குது. இன்னைக்கு வந்திருக்க பப்புன்னு அவ்வளவு பெரிய ஆளா, அவன் ஒரு ஆளா போடா வாடான்னு கேக்குது. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். நக்கியா எதை நக்குன்னு என்னை அத்தனை கேள்வி கேட்டால, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்னை அத்தனை கேள்வி அந்த பிள்ளை கேட்டுச்சுல, நீ எல்லாம் மருந்து கொடு சாது என்னை கண்டா கேட்டா என்னவா கேட்டா எப்ப ஆளோடு அந்த பிள்ளை கேட்ட கேள்விக்கு மேல கயிறு இருக்குல்ல தொங்குடா கொட்டை தெரிச்சு போயிருக்குமே அடிச்சேனா இவனால எனக்கு அடிச்சு ஆகணும். சிம்ரன் பெரிய கொக்கா அம்மா கொடுக்கா பயந்தாங்கோழி உள்ள ஓடிட்டாவ. 1ஆம் நம்பர் பயந்தாங்கோழி இந்த டான்ஸ். நல்ல பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பையன் வேணுமா பாடா வேணும்னு பாட்டு பாடி கூப்பிடுச்சுல. பாத்தியா அப்ப பப்புனுவான்னு கூப்பிட்டேல, நான் வெளியே வந்தேன்ல, எதுக்கு இப்ப பயந்து ஓடுறேன்? அப்ப நீ திண்டுக்கல்ல என்ன செஞ்சிருக்கணும்? நான் வந்தா நீ வரலன்னு சொல்லிருக்கணும். தம்பி இந்த வண்டியில நீ ஏறி இருக்க கூடாது. அப்புறம் என்ன கண்டு தம்பி தம்பி 7000 ரூபாய் சம்பளம் 200,000 அது அந்த பிள்ளை அவ்வளவுதான். அதே சொல்லுங்க. இன்னைக்கு நானும் ஒண்ணு, இன்னைக்கு ஆடி இந்த மேல நான் இருக்கணும், அந்த பிள்ளை இருக்கணும். நீ மயிர புடுங்கிறதுக்கு நீ என்னத்துக்கு இருக்கிற? அதே வாசம் நீ வாசித்தாச்சா நாங்க ஆட முடியும். எங்க அந்த பிள்ளை வராது தெரியும். இதுக்கப்புறம் டான்ஸ் வராதுன்னு நானே ஆடிட்டு வள்ளிய வர சொல்றேன்.